இது கரும்பு. இது என்னது? அது மித்தியோட மாடு. அந்த பக்கம் முடிச்சுக்கோங்க. என்ன சிஸ்டர் எல்லாம் சாணி புடிச்சிட்டாங்க. பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து 2 பொங்கலுமே கொண்டாடுவோம். சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல். சூரிய பொங்கல் வீட்லேயே வச்சுருவோம். மாட்டு பொங்கல் வந்து காட்டுக்கு போய் வைப்போம். ஸோ ரெண்டுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். பொங்கல்னாவே ஃபஸ்ட்டு கோலம் தான். ஸோ கோலத்துலேருந்தே ஆரம்பிப்போம். கோலம்னோடனே எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் செம்ம ஹாப்பி ஆயிரும். அவங்களும் அவங்க பார்ட்டுக்கு கோலம்லாம் போடுவாங்க. இது நேத்ராவோட விளக்கு. இது வந்து நேத்ராவோட தாமரை அண்டு கரும்பு. இது உங்கள் பையனோட ஹாப்பி பொங்கல். இது மட்டும்தான் எங்களோட கோலம். கோலமா கோலமா கோலம் ஆ கோலம் ஸ்டைலா கோலம். இது கரும்பு. இது என்னது? அது மித்தியோட மாடு. மித்தியோட பொங்கல். அதுக்கு நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம் பேர். ஓகே. மாட்டுக்கு ஏன் டைனோசர் மாதிரி வால் இருக்குது? அந்த வால் தூக்கிட்டு இருக்கு. கொம்பு இருக்குல்ல, 2 இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? 4 கால் இருக்கு. மாடுன்னு ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? அதுதான் எங்கள் பொங்கல் கோலம். கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து சாணிலாம் தடவி ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்போவுமே 2 பொங்கலுமே வைப்போம். வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் ரெண்டுமே வைப்போம். சரி, 2 பொங்கி வந்ததுக்கப்புறம் எல்லாம் சமைச்செல்லாம் முடிச்சுட்டு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வீட்டு பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சிடும். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காலையிலே கிளம்பி காட்டுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு ஆல்ரெடி க்ளீன்லாம் பண்ணி வச்சுருந்தனால ஸோ க்ளீனிங் ஒர்க்லாம் இல்லை. மத்தியானம் லஞ்சு கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது வெண்பொங்கல். வெள்ளை பொங்கல் தான் பொங்குச்சு ஃபர்ஸ்ட். சக்கரை பொங்கல் வருது பாரு. இப்போ இந்த பொங்கிருச்சு சக்கரை பொங்கல். குண்டா எடுத்துக்கோ. அதுல அடி. அந்த 2 குண்டாலையும் அரிசி இருக்கு. பொங்கலோ பொங்கல். அது ஒரு அரிசியை போட்டுடலாமா? சத்தம் போடுங்கடா. பொங்கலோ பொங்கல். இது என்ன சாமி? அது என்ன சாமி? கூட கூட எனக்கு அது தெரியல என்ன சாமி. ஸோ அங்கேயும் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் 2 பொங்கலும் வச்சு படையெல்லாம் போட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. அங்கே ஒரு சின்னதாக தெப்பம் கட்டுவோம். எப்போவுமே வந்து காட்டில் வந்துட்டு உழுவுறதுக்கான திங்ஸு அப்புறம் மாடு எல்லாத்தையும் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். இப்போ மாடு இல்லாதனால அந்த தெப்பத்தை எங்கள் வீட்டு குட்டி மாடுங்கள்லாம் வச்சு உடச்சி ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் பொங்கல் முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன். உங்கள் வீட்டில் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் காட்டில் பொங்கல் கொண்டாடுவீங்கன்னா
அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.